ஒரு நிமிடம் இந்த கோவிலை வந்து உங்கள் ஊர் கோவிலாக நினச்சி பாருங்கள். சுமாராக 125 வருஷம் ஆகுதுங்க இந்த கோவிலில் குடமுழுக்கு விழா நடத்தி. கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேலே நடத்தியிருக்க வேணும். ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு ஒன்று இந்த ஊர் மக்கள் பார்த்ததே கிடையாது. இந்த கோவிலில் நீங்கள் பார்க்குற இந்த கோவில் இந்த நிலையில் இருக்கிறதுனால வந்து இதுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்குற இந்த இளைஞர் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் அதிகப்படியான ஒரு ஈடுபாடுனால இந்த கோவில் இன்றைக்கி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி வர அந்த நடைபாதையிலேருந்து சுற்று விளக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் முதல் பெரியவர் வரை அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் எந்த விதமான அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைங்கிறது எதுவுமே நடக்கலை. அதாவது கும்பாபிஷேகம்னு ஒன்று நடந்திருக்கணும் இல்லைங்களா, ஒரு 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்க வேண்டியது தான் கும்பாபிஷேகம். ஆனால் இன்றைக்கி 125 ஆண்டாவது அப்படின்னு அந்த கோவிலுடைய கருவறை கதவுலே வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு. ஆனாலும் இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கலை. இவங்களுக்கு கும்பாபிஷேகம்னா என்னன்னு தெரியாமலே கடந்து இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவ்வளோ சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோவிலோட மிக சிறப்பாக சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் அதிகப்படியான அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு இங்கே உள்ள சிவபெருமானை வச்சு அபிஷேகம் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லப்படுது. அதற்கு ஆதாரமாக கருவறைக்கு மேலே உள்ள அந்த விமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அபிஷேகம் பண்ணுறதுக்கான அந்த காட்சியை கொடுத்துருக்குறாங்க. அதை கூட ஒரு சிறப்பான ஒரு விளக்கு அமைச்சு அந்த ஒரு அழகான ஒரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இளைஞர்கள் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 300க்கும் 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு நடக்குகிற ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு நிலை இருக்க என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஒரு கும்பாபிஷேகம் நடக்கலை அப்படின்னா அந்த ஊரில் மக்கள் கோவிலை கண்டுக்காமல் இருப்பாங்க. ஆனால் இந்த ஊர் மக்களுடைய அனைத்து கண்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை நோக்கி இருந்தும், அதாவது இந்த அறநிலைத்துறை கீழே இயங்கக்கூடிய இந்த கோவிலில் வந்து இது வரைக்கும் கும்பாபிஷேகம் நடக்கலை. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு கிடக்காம ஒவ்வொருத்தரும் பகிருங்க. இந்த கோவிலோட சிறப்பும் வெளியில் வரட்டும், முடிஞ்சால் இந்த கோவிலுக்கு வாங்க அப்படிங்கிறத மனதார தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் முன்னாடியிலேருந்து ஆரம்பித்து ஒரு 200 அடி டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட அதனுடைய சுவர் பகுதி வந்து பார்த்திங்கன்னா 3 அடி அகலத்தில் இருந்திருக்கு. அதை கூட இந்த சிறுவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தோண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இத்தகைய ஒரு ஈடுபாடுகள் இருந்தும் இந்த கோவிலுக்கு எத்தகைய ஒரு இதுவும் நடக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்கிறத மனதார சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இளைஞர்களை வாழ்த்துங்க, இவங்களை வெளியில் தெரிய வைங்க. இவங்களை போல ஊர்களில் இளைஞர்கள் உருவாக்கட்டுங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி.